செட்டிநாட்டு ஸ்டைலில் மட்டன் எலும்பு தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் வந்து 3 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் வந்து சோம்பு, கல்பாசி, பட்டை 2, ஒரு அன்னாசிப்பூ, 1 கப் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ண வேணாம், முழுசு முழுசாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகா, 1 கப் தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ மட்டன் எலும்பு வாங்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு சுருண்டு வரும். அந்த சமயம் வந்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சுருண்டு வரும். அந்த சமயம் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து 5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 5 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் தண்ணி எப்பயும் ஊற்றுற தண்ணியோட ஒரு டம்ளர் வந்து எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து ஒரு 6 விசில், 6லேருந்து 7 விசில் வச்சோம் அப்படின்னா மட்டன் வந்து நல்லா கடிக்கிறதுக்கு சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம்.